இது என்னங்க கம்பு சுத்துற வேலையா? என்னால முடியாது, உன்னால முடியாதுன்னு சொல்றது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யற தொழிலையே உண்மையா நேசிச்சு அர்ப்பணிப்போட பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான இந்த சமையல் வேலையை எவ்வளவு அர்ப்பணிப்போட பண்ணணும். இன்னைக்கு காலையில சமையல் காளானு காய்கறி எல்லாம் போட்ட பிரியாணி. அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர்ல தேன் ஊத்திட்டு அது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு அதையும் காலையில எல்லாரும் குடிச்சுக்கிட்டு. ஆனா எல்லாம் அந்த வார்ம் வாட்டர் குடிக்கிறதே இந்த டீ குடிக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம். செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரின்னு ஆளுக்கு ஒரு சின்ன வேலையா பிரிச்சு கொடுத்துறது. காலையில அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா மோர் குடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உணவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மௌரேஷும் சரி மௌரிகாவும் சரி ஒரு வாய் சாப்பாடு வாயில போட்ட உடனே அடுத்த செகண்டே சொல்லிட்டாங்க சாப்பாடு அவ்வளோ சூப்பரா இருக்கு. தோசை சாப்பிட்றோம் கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டா டேஸ்டா சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. அதே சமயம் சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்ட மாதிரியும் கொஞ்சமா ஊற வச்சு மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. வெள்ளரிசி தோசையை விடவே இந்த தோசை டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பசங்களுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு 2-3 டைம் இந்த தோசையை சுட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே பழகிக்குவாங்க. எப்ப பார்த்தாலும் வெள்ளரிசி தோசையே சுட்டு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு சத்து அவ்வளோக்கா கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நமக்கும் சரி பசங்களுக்கும் சரி சிறுதானிய தோசை கம்பு தோசை சோள தோசை இந்த மாதிரி நைட் டின்னர் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கலாம். கம்பு தோசை சோள தோசை எல்லாம் அப்படியே மணந்து கிடக்கும். டேஸ்ட் சாப்பிட சூப்பரா இருக்கும். இந்த தோசைக்கெல்லாம் இந்த பாசிப்பருப்பு குழம்பு வச்சுட்டா எங்க வீட்டுல கடகடன்னு தோசை சுட்டுட்டே இருக்கணும். அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. பாசிப்பருப்பு குழம்பு சூப்பரா இருக்கும். இந்த பாசிப்பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கம்பு தோசை சோள தோசை இதெல்லாம் செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த தோசைக்கு நம்ம சேர்த்துற கருப்புளுந்து நம்ம எலும்புக்கு அவ்வளோ நல்லது. சிலையே அரைச்சிக்கிறனால நம்மளுக்கு நேரமும் மிச்சம். இந்த சத்தான தோசையெல்லாம் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிற வீடியோ தேவைப்பட்டா சொல்லுங்க, சீக்கிரமா அப்லோட் பண்ணிடலாம்.